இது நம்ம ஸ்டாப் பண்ற வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட டோர் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் உங்களுக்கு வந்துடும். இங்கேருந்து மூவ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு லாக் வைக்கிறோம். அண்ட் 2 ட்ரோஸ் வச்சுருக்கோம். 2 ட்ரோவோடதும் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்திருக்கு. அலுமினியம் ப்ரொஃபைலையும் நம்ம அது கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் கிளாஸோட செஞ்சுருக்கோம். அண்ட் இதோட ஹேண்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு A1 இன்டீரியர். இன்றைக்கி நாம் இருக்கிறது ஆவடியில் இருக்கோம். ஆவடியில் லாசர் நகரில் இருக்கோம். இந்த லாசர் நகரில் நம்ம ஒரு வீடு கம்ப்ளீட்டாக அலுமினியத்தில் முடிச்சிருக்கோம். எவ்வளோ யூனிட் அலுமினியத்தில் முடிச்சிருக்கோன்னு இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கஸ்டமர். அவரே எப்படி நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணார், அதே மாதிரி நம்ம ஃபீட்பேக் எப்படி இருக்குது எல்லாமே எடுத்துக்கலாம். சார், நீங்கள் எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில் தான் இவங்களை பார்த்துருந்தேன், A1 இன்டீரியர்ஸ். அதை பார்த்துட்டு வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பாஸ் கால் பண்ணியிருந்தேன். இப்போ அவங்க வந்து சைட்டை பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் ஒர்க்கை வந்து ஒரு 3 to 4 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஒர்க்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம கார்பெண்டர்ஸ் அவங்க நல்ல நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. பக்காவா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஓகே சார், நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். வாங்க, உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு கிச்சனில் தான் நம்ம ஒர்க் முடிச்சிருக்கோம். கிச்சனில் பக்கத்துலேயே ஒரு பூஜை யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். அந்த பூஜை யூனிட்டோட அவுட்டரில் CNC கட்டிங் வச்சு அழகாக செஞ்சு முடிச்சிருக்கோம். அண்ட் உள்ள லைட்ஸ் இருக்கும். அண்ட் இதோட டோர் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் அப்படியே கீழே பார்த்தா கீழே கிச்சனோட பாட்டம் லெவல் கவர் பண்ணிடுவோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். அண்ட் கட்லரி, பிளேட்ஸ், கேஸ் வைக்க யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஆயில் புல் அவுட் வச்சுருக்கோம். இது வந்து ஃபோல்டிங் டோர் அலுமினியத்திலே நம்ம ஃபோல்டிங் டோரை கரெக்டாக செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் பிளேட்ஸ் அண்ட் கீழே அதே மாதிரி ஒரு பிளைன் பாஸ்கெட் வச்சுருக்கோம். அண்ட் சைடில் ஒரு ஓப்பன் டோர், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் செஞ்சுருக்கோம். அண்ட் கிளாஸஸ் இதில் ஸ்பைசி ரேக்கோட நம்ம இதில் கவர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஃபுல்லாக கிளாஸ்லேயே வச்சு அலுமினியத்துலேயே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த செக்ஷனும் அதே மாதிரி நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங்கில் வந்துடும். அண்ட் ஷீட் மாதிரி தான் மேலே பார்க்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் லாஃப்ட் வச்சுருக்கோம். எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ், அதே மாதிரி எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் கொடுத்துருக்கோம். அண்ட் கிச்சன் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக அலுமினியத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த யூனிட் வார்ட்ரோப் வருது. வார்ட்ரோப் பார்க்கலாம். 2 வார்ட்ரோப் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு டிவி யூனிட் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தது உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக நம்ம ACB ஷீட்லேயே நம்ம ஒரு வார்ட்ரோப் முடிச்சிருக்கோம். அண்ட் இதுலேயே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் வந்துடும். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்காக இருக்கும். அண்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் கீழ் போர்ஷன் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஹேண்டில்ஸ் எல்லாமே இது பாருங்கள். இதுக்கு தனியாக ஹேண்டில், ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சுருக்கோம். இது கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம அதுக்கு தனியாக ஒரு SSோட ஹேண்டில்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். சில்வர் கலரில் வந்துருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் இங்கே ஒரு லாக்கர் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் லாக் வரும். இப்போ கஸ்டமர் நீட்ஸ் தேவைப்பட்ட மாதிரியே லாக் வேணும்னா அதில் லாக் வச்சு கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் கம்ப்ளீட் ஒரு வார்ட்ரோப் இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்த வார்ட்ரோப் அடுத்த யூனிட் பக்கத்து ரூமில் வருது. அந்த வார்ட்ரோப்பும் யூனிட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க. இதுதான் நாம் சொன்ன 2வது வார்ட்ரோப். இதில் 2வது வார்ட்ரோப்பில் மேலே லாஃப்ட் வச்சுருக்கோம். லாஃப்ட்டில் ஒரு எக்ஸோஸ் அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது ஒரு எக்ஸோஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் லாஃப்டோட அண்ட்
டோர்ஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். டபுள் ஷீட்டு வச்சு சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேண்டில்ஸ் வந்துருக்கு. அண்ட் இதை பார்க்கலாம், உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு உள்ளே பார்க்கலாம். அண்ட் இதோட க்ளோசிங் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் வந்துடும். அண்ட் 2 ட்ரோஸ் வச்சுருக்கோம். 2 ட்ரோவோடதும் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்திருக்கு. அண்ட் கீழே வந்து இதே மாதிரி திங்ஸ் வைக்கிறதுனா கீழே இதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி நம்ம ஒரு சாஃப்ட் க்ளோசிங் வச்சுருக்கோம். இங்கே தான் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இதுக்குள்ளே நம்ம செஞ்சுருக்கோம். ஹிடன் லாக்கர் நம்ம முடிச்சிருக்கோம். ஹிடன் லாக்கர் நான் உங்களுக்கு காமிச்சு தந்துடுவாங்க. லாக்கர் வச்சுருக்கோம். அண்ட் இதோட சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், உள்ளே பார்க்கலாம். இந்த தட்டை செப்பரேட்டாக எடுக்க முடியும். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து மூவ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு லாக் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லாக்கரை நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டோம்னா உள்ள இது வைக்கலாம். உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி உட்காக்கலாம். இந்த யூனிட்டை நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து டிவி யூனிட் வருது. அதே மாதிரி அடுத்து சின்ன ஒரு பாக்ஸும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். வாங்க அந்த 2 யூனிட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அடுத்த யூனிட்னு சொன்னது. இது வந்து சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம அலுமினியத்திலே நம்ம இது செஞ்சு முடிச்சிருக்கோம். உள்ள ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே அதே மாதிரி செஞ்சுருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் ஆயிடும். அண்ட் பக்கத்துலேயே ஒரு யூனிட் செஞ்சுருக்கோம். அண்ட் இது பார்த்தா தெரியும், ஸ்லைடிங் டோர் வச்சுருக்கோம். அண்ட் நம்ம அலுமினியம் ப்ரொஃபைல்லையே கரெக்டாக அலுமினியம் ப்ரொஃபைல்லையே நம்ம அது கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் கிளாஸோட செஞ்சுருக்கோம். அண்ட் இதோட ஹேண்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த ஒரு யூனிட் வருதுங்க, டிவி யூனிட் வருது. டிவி யூனிட் பார்க்கலாம் வாங்க. டிவி யூனிட்டில் பேக் பேனல் வச்சுருக்கோம். நம்ம பிவிசி பேனல் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஒரு டெக்கரேஷன் யூனிட் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுலேயே அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கோம். அண்ட் கீழே எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் கீழே அவங்க கேட்ட மாதிரியும் ஒரு தட்டு அடித்து கொடுத்துருக்கேன். இது வந்து கிளாஸில் செஞ்சுருக்கோம். இந்த போர்ஷன் அண்ட் இந்த யூனிட் வந்து நம்ம கிளாஸில் வச்சு நம்ம ஃப்ரேம் போட்டு நீட்டாக முடிச்சிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே கிளாஸ் வந்துருக்கும். உள்ள பார்த்தா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அண்ட் இந்த டிவி யூனிட்டை மேலே எல்லாமே லைட் செட் பண்ணி நீட்டாக அழகாக கஸ்டமருக்கு கேட்ட மாதிரி நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம்.